நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையில் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டு, பெண்கள் உள்நோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிருத்திவிராஜ் வழங்க கேட்கலாம். பிருத்திவிராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கோடை வெயில் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலான பட்டணம், புதுப்பாளையம், காக்காவேரி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழையானது பெய்தது. கனமழை பெய்ததால் சாலையில் அங்கங்கே மழைநீரானது தேங்கி ஆறு போல் ஓடி வந்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் ராசிபுரம் சுற்று வட்டார பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதே போல ராசிபுரம் பழைய பேருந்து நிலைய அரசு மருத்துவமனையில் உள்ள ஆண்கள், பெண்கள் பிரசவ பிரிவு பகுதிகளில் செல்லும் வழியில் மழைநீரானது தேங்கியுள்ளது. இதனால் பிரசவ வார்டுகளுக்கு செல்லும் கர்ப்பிணி பெண்கள் செல்ல முடியாமல் தவித்து வந்தனர். அதே போல முழங்கால் அளவில் உள்ள மழைநீரில் கர்ப்பிணி பெண் ஒருவர் நடந்து சென்று பரிசோதனை செய்துவிட்டு மீண்டும் பிரசவ வார்டு பகுதிக்கு திரும்பி வந்தார். பெண்கள் உள்நோயாளி பிரிவுகளுக்கு மழைநீர் புகுந்ததால் நோயாளிகளின் உறவினர்கள் மழைநீரை துடப்பத்தால் கூட்டி செல்லும் நிலை ஏற்பட்டது. ராசிபுரம் சுற்று வட்டார பகுதியில் மட்டும் மழை பெய்தால் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து இதுபோல சம்பவம் அடிக்கடி நடைபெறுவதால் மருத்துவமனை நிர்வாகம் மழைநீர் செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகளின் உறவினர்களின் கோரிக்கையாக உள்ளது.